திரு விஷால், நன்றி தொலைபேசி இணைப்பில் வந்ததற்கு. இன்றைக்கு நீதிமன்றம் ஒரு தடை உத்தரவை கொடுத்திருக்கிறது. பதில் மனு தாக்கல் செய்யணும் அப்படின்னு சரத்குமார் அவர்களுக்கும் ராதாரவி அவர்களுக்கும் உத்தரவிட்டிருக்கிறது. இது உங்களுடைய முதல் வெற்றி அப்படின்னு எடுத்துக்கலாமா? கண்டிப்பாங்க. ஏன்னா கோர்ட் வி ஆல் அபைட் பை தி லா. ஸோ கோர்ட்டுக்கு போனது காரணமே வந்து ஒரு ஃபேர் எலெக்ஷன் நடக்கணும்ன்ற ஒரு நோக்கத்துல தான். ஸோ நாங்க கேட்ட 3 விஷயங்கள் கோரிக்கை ஏற்று இன்னைக்கு ஸ்டே கொடுத்துருக்காங்கன்னா இட்ஸ் உண்மையிலேயே வரவேற்க வேண்டிய ஒரு விஷயம். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. டெஃபினட்டா வந்து இதுக்கான மேற்கொண்ட அடுத்த விஷயங்கள் என்னன்றது வி ஹேவ் டு லுக் ஃபார்வர்ட் டு. இதற்கு முன்பாக வந்து ராதாரவி அவர்கள் ஒரு பதில் மனுவை தாக்கல் செய்திருந்தார். அதுல என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா, இது வந்து தன்னிச்சையாக எடுக்கப்பட்ட முடிவு இல்ல, செயற்குழு கூடிதான் தேர்தல் தேதியை முடிவு செய்திருக்கிறோம். அதனால இதுல இந்த தேர்தலை தள்ளி வைப்பதற்கோ அல்லது ஒரு ஓய்வு பெற்ற நீதிபதி வந்து தேர்தலை பார்வையிடுவதற்கோ அவசியமே இல்லை அப்படின்னு ஒரு பதில் மனுவை தாக்கல் செய்திருந்தார். அதையும் மீறி நீதிபதி தற்போது இந்த உத்தரவை பிறப்பித்திருக்கிறார் அப்படின்னா எந்த அடிப்படையில் அவர் சொல்லியிருக்கிறார், எந்த மாதிரியான சூழல்ல இந்த தீர்ப்பு வந்திருக்குது சொல்லுங்களேன். இல்ல அதுதான் நான் விமர்சிக்கிறதை விட கோர்ட் தீர்ப்பு தான் இது ஃபைனல். நம்ம வி ஹேவ் டு கோ பை தட் தி வெர்டிக்ட். ஸோ வெர்டிக்ட் பொறுத்த வரைக்கும் நாங்க கேட்ட கோரிக்கைகள் வந்து நியாயமானதுன்ற ஒரு அடிப்படையில தான் இன்னைக்கு வந்து ஸ்டே வந்திருக்கு. ஏன்னா நாங்க வந்து இப்போ ஜூலை 12 வந்து ஞாயிற்றுக்கிழமை எல்லா மற்ற யூனியன் எலெக்ஷன் நடக்கும்போது ஏன் நடிகர் சங்கம் எலெக்ஷன் மட்டும் புதன்கிழமை வீக் டேல நடக்கணும் அப்படின்ற ஒரு கோரிக்கை வச்சோம். ரெண்டாவது வென்யூ வாஸ் ஒரு அதாவது நடிகர் சங்கம் தேர்தல்னா கமலா தியேட்டர் பக்கத்துல அந்த மால் பக்கத்துல வந்து ஒரு மியூசிஷியன்ஸ் யூனியன்ல வைக்கிறது வந்து ஒரு ரொம்ப வந்து சிரமமான ஒரு விஷயமா இருக்கும். ஸோ அது வந்து நாங்க சேஞ்ச் ஆஃப் வென்யூ கேட்டிருந்தோம். மூணாவது டு ஹேவ் அ ஃபேர் எலெக்ஷன், நாட் ஓன்லி ஃபார் அஸ் இன்க்ளூடிங் ஆப்போசிட் அணி கூட ஒரு ஃபேர் எலெக்ஷனா இருக்கணும்ன்றதுக்காக ஒரு ரிட்டையர்ட் ஜட்ஜ் நியமிச்சா நல்லா இருக்கும்ன்ற ஒரு கோரிக்கை வச்சோம். எல்லா வகையிலையும் எங்களுக்கு இந்த கோர்ட் வேர்டிக்ட் வந்தது ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. திரு விஷால், இந்த நீங்க சொன்னீங்க இல்லையா 12ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அதுல வைக்காம 15ஆம் தேதி புதன்கிழமையில ஏன் வைக்கிறாங்க அப்படிங்கறது உங்களுடைய அடிப்படையான கேள்வியாகவே இருந்தது. புதன்கிழமையில இவங்க தேர்தலை வைப்பதற்கு என்ன காரணம்னு நினைக்கிறீங்க? எதற்காக புதன்கிழமை தேர்ந்தெடுக்கப்பட்டதுன்னு நினைக்கிறீங்க? தெரியலையே சார். அதான் ஒரு இப்போ சிம்பிள் திங் சார், ஒரு காமன் சென்ஸ் ஷுட் ப்ரிவேல் ஆல்வேஸ் இன் எவ்ரி திங். இப்போ எல்லா இப்போ நம்ம ஒன்னாவது இருக்கோம்னா ஞாயிற்றுக்கிழமை வைக்கிறாங்க. ஏதோ ஒரு ஃபங்க்ஷன்னா ஞாயிற்றுக்கிழமை வைக்கிறாங்க. அது ஏன் எலெக்ஷன் மட்டும் வந்து புதன்கிழமை வைக்கணும்ன்றது தான் எங்களோட கோரிக்கை. ஏன்னா புதன்கிழமை வந்து நாங்களே இப்போ படப்பிடிப்புல இருப்போம். நாடக நடிகர்கள் வந்து அவங்கவுங்க தினசரம் வந்து டிராமா போய்கிட்டு இருக்கோம். எல்லாரும் வேலைகள்ல மும்முரமா இருக்கும்போது புதன்கிழமை ரொம்ப சிரமமா இருக்கும்ன்றது எங்களோட நோக்கம். அது வந்து ஏன் வச்சாங்கன்றது அவங்களதான் நீங்க கேட்கணும். I can only oppose. I cannot criticize or anything regarding why they have kept it on a Wednesday. மதுரையில் நீங்க வந்து பத்திரிகையாளர்கள் மத்தியில் பேசும்போது சொல்லியிருந்தீங்க, அந்த 18 கிரவுண்ட் நிலத்துல நடிகர் சங்கத்திற்கு உபயோகப்படும்படியான ஒரு கட்டடம் கட்டப்படும் அப்படின்னு அவங்க சொன்னா தேர்தலில் இருந்து நான் பின்வாங்கி விடுகிறேன். என்னுடைய நோக்கம் நடிகர் சங்கத்திற்கு பயன் தர வேண்டிய ஒரு கட்டடம் அங்க வரணும் அப்படிங்கிறது தான் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. அதற்கு பிறகு வழக்குகள் நிறைய தொடரப்பட்டு தற்போது இந்த உத்தரவு கூட வந்திருக்கிறது. இந்த இடைப்பட்ட காலத்துல அவங்க தரப்புல இருந்து உங்ககிட்ட ஏதாவது பேசினார்களா? அதாவது சரத்குமார் தரப்புலையோ அல்லது நடிகர் சங்கத்தின் நிர்வாக தரப்புலையோ அல்லது நீங்க ஏதாவது பேசினீங்களா? ஏதாவது கருத்து பரிமாற்றங்கள் நடந்ததா? எப்படி இருந்தது? இல்லாததுனால தான் சார் நாங்க கோர்ட்டுக்கு போக வேண்டிய சூழ்நிலை. இப்ப நடிகர் சங்கம் வந்து இப்போ வெளிப்படையா நடக்கிற விஷயங்கள் எல்லாமே வெளிப்படையா வருது காரணமே பிகாஸ் ஆஃப் நாங்க கேட்ட கேள்விக்கு இப்போ வரைக்கும் பதில் வரல. அதுதான் உண்மை. நாங்க ஏன் கோர்ட்டுக்கு போனோம், இல்ல நாங்க ஏன் வந்து இவ்வளவு தூரம் கொண்டு வந்து நிப்பாட்ட வேண்டிய சூழ்நிலை வந்து அவங்க தான் ஏற்படுத்தினாங்க. ஸோ கேள்விக்கான பதில் இன்னும் வரல. நாங்க இதுக்கு மேல வந்து நாங்க பின்வாங்குறதா நாங்க அதான் சொன்னேன். ஏன்னா அவங்க கட்டடம் கட்ட மாட்டாங்க. ஸோ நாங்க எங்களுக்கு வேற வழி இல்லை, தேர்தலில் நின்று ஜெயிச்சு கண்டிப்பா அதுக்கான என்ன பாதை இருக்கோ அது வந்து நம்ம நோக்கி போகணுன்றத நாங்க முடிவு பண்ணோம். எங்க அணி, நான் இல்லை, எல்லாரும் சேர்ந்து. இந்த சர்ச்சை பற்றி ஒவ்வொரு முறை நீங்க பத்திரிகையாளர்கள் கிட்ட பேசும்போதும் ஒரு விஷயத்தை தொடர்ந்து குறிப்பிட்டிருக்கிறீங்க. அதாவது எங்களுடைய குடும்ப பிரச்சனையை இப்படி பொது வெளியில பேசுவது எனக்கு வந்து உகந்ததாக படவில்லை. நடிகர் சங்கம் என்பது எங்களுடைய குடும்பம், இதை பொது வெளியில நான் வந்து பேசுவது உகந்ததாக இல்லை அப்படின்னு தொடர்ந்து சொல்லிட்டு இருந்தீங்க. இதற்கு என்ன தீர்வு நினைக்கிறீங்க? இந்த சர்ச்சைகளுக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டு நடிகர் சங்கத்துக்குள்ள ஒரு ஒற்றுமை வர வேண்டும் அப்படின்னா என்ன தீர்வுன்னு நினைக்கிறீங்க? என்ன சொல்ல விரும்புறீங்க அதை பற்றி? எஸ்பிஐ சினிமா ஒப்பந்தத்தை ரத்து பண்ணா எல்லாமே சுமூகமா முடியுங்க. அதுதான் உண்மை. இப்போ இப்போ போட்ட ஒப்பந்தம் வந்து ரத்து செஞ்சு நம்மளுக்கு சார்ந்த ஃபெசிலிட்டி, நம்மளோட ஏற்கனவே எம்ஜிஆர் அவர்கள் கட்டின அந்த கட்டடத்தை வந்து மறுபடியும் இப்போ ஸ்டேட் ஆஃப் தி ஆர்ட்டா கட்டினாங்கன்னா கண்டிப்பா நடிகர் சங்கம் பொறுத்த வரைக்கும் we don't need an election, we just need a facility which will be beneficial to our members. அதாவது நான் எங்களுக்கு மட்டும் இல்ல, நாடக நடிகர்களுக்கு உட்பட அத்தனை பேருக்கும்
நன்மையா நடக்கக்கூடிய ஒரு ஒரு கட்டடமா இருக்கணும்னு நாங்க எதிர்பார்க்கிறோம். we don't have any other agenda, single point agenda. கட்டடம் கட்டப்பட்டால் அது நம்மளுக்கு சார்ந்த கட்டடமா இருக்க வேண்டும். அதுல வந்து மல்டிபிளெக்ஸோ இல்ல ஷாப்பிங் மாலோ இருக்கக்கூடாதுன்ற ஒரு வேண்டுகோளா வச்சோம். இன்னைக்கு அது எல்லாரும் சரின்னு நினைச்சு நாங்க முன்னுக்கு வந்திருக்கோம். திரு விஷால், இந்த நேரத்துல நடிகர் சங்கத்திற்கு வருமானம் வேண்டும், இந்த கட்டடம் கட்டுவதற்கான நிதி வேண்டும் அப்படின்னா நானும் என்னுடைய நண்பர்களும் கார்த்தி, ஆர்யா போன்ற நண்பர்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு படம் பண்ணி தரோம், அதுல வர வருமானத்துல நாம செலவு செய்யலாம் அப்படின்னு ஏற்கனவே சொல்லியிருந்தீங்க. அதுல நிலையா இருக்கிறீங்களா? யூ ஸ்டாண்ட் பை தட்? Sir, we always stand by that, sir. We are here to cater to the theatre artists and to everyone, this entire fraternity. So நாங்க நிதி திரட்டுறதுக்காக ஏன்னா இது ஒரு உதாரணம் அம்மா அசோசியேஷன், அதாவது மலையாளம் பிலிம் ஆர்டிஸ்ட் அசோசியேஷன் 2020 திரைப்படம் பண்ணி 15 கோடி ரூபாய் திரட்டினாங்க அவங்க அசோசியேஷனுக்காக. அந்த அடிப்படையில் தான் நாங்க அதை வச்சுதான் நாங்க ஒரு உதாரணம் வச்சு நாங்க எல்லாம் ஒரு படம் பண்ணி கண்டிப்பா நாங்க நிதியை திரட்டுவோம்னு சொல்லியிருக்கோம். ஸோ அது it will always stay, will always remain. We will always work for this association and for the theatre artists. சார், இந்த தேர்தல் தொடர்பா நீங்க எக்ஸ்டென்சிவா தமிழ்நாட்டுல நாடக நடிகர்கள் இருக்கக்கூடிய எல்லா மாவட்டங்களுக்கும் பயணம் செஞ்சுட்டு இருக்கிறீங்க. புதுக்கோட்டை, கரூர், திருச்சி, மதுரைன்னு நிறைய இடங்களுக்கு போயிருக்கிறீங்க. நாடக நடிகர்களுடைய நிலை எப்படி இருக்கிறது? நீங்க நேர்ல பார்த்த விஷயங்கள் என்ன? சார், அவங்க கௌரவமா தான் சார் வாழ்ந்துட்டு இருக்காங்க. ரொம்ப, அதாவது எங்களை பொறுத்த வரைக்கும் அவங்க சாப்பாடு தண்ணி வசதி இல்லாம இருக்காங்க அப்படியெல்லாம் தவறு. அவங்க கௌரவமா வாழ்ந்துட்டு இருக்காங்க. அவங்க தினந்தோறும் நாடகம் நடத்தி அவங்க கௌரவமா வாழ்ந்துட்டு இருக்காங்க. எங்களை பொறுத்த வரைக்கும் அவங்கள we want to make sure that they are showcased in a even better way. அவ்வளவுதான். அந்த ஆர்ட்டை we want to bring it to the forefront. நாங்க கேட்ட அந்த கட்டிடத்துல ஒரு நாடகம் ஒரு அரங்கம் இருந்ததுன்னா it will be useful for the theatre artists. அதுதான் நாங்க கேட்கிறோம். நாங்க போன ஒவ்வொரு இடத்துக்கும் ஓட்டு கேட்க போல. நாங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவேர்னஸ், டு கிரியேட் அவேர்னஸ். எந்த அடிப்படையில இந்த கோர்ட்டு கேஸ் போட்டிருக்கு, இதுதான் உண்மை அப்படின்னு நாங்க சொல்ல போனோம். என் கான்சியன்ஸ் அவங்க மனசாட்சி படி அவங்க எங்களுக்கு ஓட்டு போட்டா நல்லது, இல்ல அவங்களுக்கு ஓட்டு போட்டாலும் எங்களுக்கு அதுல எந்த ஒரு நாங்க we don't want to stop them, we just want to create an awareness. இதுதான் நடந்ததுன்றதுக்காக தான் நாங்க முதல் தடவை கிளம்பணும் எல்லா ஊருக்கும். இன்ஃபேக்ட் மதுரையில நாங்க வாக்கு கொடுத்துருக்கோம். நாங்க இந்த எலெக்ஷன் நடந்தாலும் சரி நடக்காட்டியும் சரி, இப்போ எப்போ எலெக்ஷன் நடக்க போகுதுன்னு தெரியல, பட் டெஃபினெட்லி ஜூலை மாதம் அவங்களுக்கான அந்த கட்டடம் கட்டுவோம்னு உறுதி கொடுத்துருக்கோம். அதுக்கான வேலைகள் தொடங்குவோம் கண்டிப்பா. சார், நீங்க நலிவடைந்த கலைஞர்களுக்காக எந்த மாதிரியான திட்டங்களை முன்வைக்கிறீங்க? நீங்க போற இடங்கள்ல என்ன சொல்லிட்டு இருக்கிறீங்க? நலிவடைந்த நாடக கலைஞர்களாக இருக்கட்டும், சினிமா கலைஞர்களாக இருக்கட்டும், நலிவடைந்த கலைஞர்களுக்கு எந்த மாதிரி திட்டங்கள் வச்சிருக்கீங்க? இல்ல சார், அதுதான் சார். அது எல்லாமே இப்ப நான் போன்ல சொல்றதுனால ஒன்னும் let it come towards the election. We will all work towards the benefit. அதாவது இந்த மெயின் குறிக்கோள் என்னன்னா, நாடக நடிகர்கள் இல்லாம நடிகர் சங்கம் செயல்படாது. அது ஒண்ணு. ரெண்டாவது, நாடக நடிகர்கள் நலனுக்காக என்னென்ன திட்டங்கள் பண்ணணும்ன்றது நாங்க ஒவ்வொரு விஷயமா முடிவு பண்ணிட்டு இருக்கோம். ஸோ ஐ டோன்ட் வாண்ட் டு ரிலீஸ் த மேனிஃபெஸ்டோ நோ, பிகாஸ் தட் எங்களுக்கு டுவர்ட்ஸ் எலெக்ஷன். இப்போ எலெக்ஷன் எப்போ நடக்க போகுதுன்னு எங்களுக்கு தெரியல. பட் எங்களோட நோக்கம் முதல்ல மதுரை போகும்போது ஒரு விண்ணப்பம் வச்சாங்க, எங்களுக்கு ஒரு கட்டடம் கட்டி கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும். நானு, கார்த்தி, நாஜு சார் எல்லாரும் நாங்க முடிவு பண்ண விஷயம் பதவியில இருந்துதான் நாங்க பண்ணணும்னு அவசியம் இல்லை. எல்லாரும் சேர்ந்து காசு போட்டு கண்டிப்பா அவங்க கேட்ட மாதிரி நாங்க அந்த கட்டடம் கட்டலாம் அப்படின்னு முடிவு பண்ணிருக்கோம். So one by one we want to take it one at a time. விஷால், இறுதியாக ஒரு கேள்வி. தற்போது நீங்களும் திரு நாசர் தலைவராக முன்னிறுத்தி நிறைய இளைஞர்களும் வந்திருக்கிறீர்கள். இது நடிகர் சங்கத்துக்குள்ள ஒரு மாற்றம், இள ரத்தம் பாய்ஞ்சுகிறது அப்படின்னு வச்சுக்கலாமா? இதற்கு அடுத்த கட்டமாக இந்த வழக்கின் போக்கு எப்படி இருக்கும்? நடிகர் சங்கத்தின் எதிர்காலம் எப்படி இருக்கும்? சார், நடிகர் சங்க எதிர்காலத்துக்காக தான் சார் நாங்கெல்லாம் உள்ள வந்திருக்கோம். இளைய தலைமுறை நடிகர்கள் அத்தனை பேரும் குரல் கொடுத்து ஒரு தப்பான விஷயத்துக்காக இல்லை, ஒரு நல்ல விஷயம் நடக்கும்ன்றதுக்காக தான் உள்ள வந்திருக்கோம். அந்த நல்ல விஷயம் நடக்கிற வரைக்கும் நாங்க ஓய மாட்டோம். அவ்வளவுதான். நாங்க இந்த நடிகர் சங்கம் என்ற ஒரு சங்கத்தை உயர்த்தி பார்க்கணுன்றது தான் எங்களோட நோக்கம். அது அது நடக்கிற வரைக்கும் நாங்க ஓய மாட்டோம். அதுதான் உண்மை.